Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10 சயின்ஸில் யூனிட் நம்பர் 4 எலக்ட்ரிசிட்டியில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து பார்க்க போகிறோம். இல்லை கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் அயன் இருக்குது, அது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 420 வாட்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அது கன்சியூம் பண்ணுது. எப்போனா அதோட ஹீட்டிங் வந்து மேக்ஸிமம் ரேட்டு இருக்கிறப்ப வந்து 420 வாட் கன்சியூம் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து 120 வாட் எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுது எப்போனா அதோட ஹீட்டிங் வந்து மினிமம் ரேட்டில் இருக்கிறப்ப அதோட எனர்ஜி வந்து 180 வாட் கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையுமே எந்த வால்டேஜில் கனெக்ட் பண்ணி 220 வோல்ட் வால்டேஜில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து இதோட மேக்ஸிமம் ரேட் அண்ட் மினிமம் ரேட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதோட கரண்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத ஈச் கேஸில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸிமம் ரேட் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். மேக்ஸிமம் ரேட்டில் பவர் கன்சியூம் ஆனது எவ்வளோனா 420 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பவரோட வேல்யூ வந்து எனக்கு 420 வாட். அடுத்தது எனக்கு வால்டேஜ் வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 220 வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வியோட வேல்யூ எனக்கு 220 வோல்ட்டுன்னுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு பவரோட ஃபார்முலா வந்து தெரியும், P = VI. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் கரண்ட்டோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இந்த V வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும், I தான் எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த Vயை நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா I = P/Vன்னுட்டு எனக்கு கிடைக்கும். அப்படின்னா I = Pயோட வேல்யூ வந்து எனக்கு 420 /Vயோட வேல்யூ எனக்கு 220. இப்போ எனக்கு 0 0 கேன்சல், மீதி வந்து எனக்கு 42/22 இருக்குது. இதை நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 11, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 21. இப்போ எனக்கு மீதி என்ன இருக்குன்னா 21/11 இருக்குது. 11ஆல் 21 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 1.90 கிடைக்கும். இங்கே ஐங்கிறது எனக்கு கரண்ட்டை வந்து டினோட் பண்ணுது. கரண்ட்டோட யூனிட் வந்து எனக்கு ஆம்பர். அதனால் எனக்கு 1.90 ஆம்பர்ன்னுட்டு எழுதியிருக்கேன். அடுத்தது மினிமம் ரேட்டில் இருக்கிறப்ப என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எனக்கு பவரோட வேல்யூ வந்து எனக்கு மினிமம் ரேட்டில் இருக்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா 180 வாட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா P = 180 வாட்னு எழுதிக்கிறேன். அடுத்து வால்டேஜ் வந்து ரெண்டுமே எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு 220 வால்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் 220ன்னு எழுதிக்கிறேன் வாட். இப்போ எனக்கு பவரோட ஃபார்முலா தெரியும், P = VI. எனக்கு வந்து I தான் வேணும். அப்படின்னா ஐயை மட்டும் வச்சுட்டு இந்த Vயை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு P/Vன்னு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு Pயோட வேல்யூ வந்து 180 Vயோட வேல்யூ எனக்கு 220. அப்படின்னா 0 0 எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி எனக்கு என்ன இருக்குன்னா 18/22. இதை நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 9s are 18. அடுத்து 2 11s are 22. அப்படின்னா எனக்கு I = 9/11ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். கிடைக்கும். இப்போ இந்த 9ஐயும் 11ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணேன்னா எனக்கு 0.81. அடுத்து எனக்கு கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பர். அதனால் 0.81 ஆம்பர் எழுதிக்கிறேன். அதனால் I = 0.81 ஆம்பர். எப்போ வந்து பவரோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கோ அப்போ தான் வந்து எனக்கு கரண்ட் வந்து 1.90 இருக்கு. எப்போ வந்து கரண்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கோ, பவரோட வேல்யூ எனக்கு கம்மியாக இருக்கோ அப்போ கரண்ட்டோட வேல்யூ எனக்கு மினிமமாக இருக்குங்கிற, அதாவது 0.81 ஆம்பர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.